ஜோதி ரப்புரவு ஒழுகு. தொலைத்த நம் அடையாளங்களை மீட்டெடுப்போம் வாருங்கள். தமிழ் இலக்கியங்களின் வழியே ஒரு உன்னத சமுதாயத்தை படைப்பதே நம் நோக்கம். நாளைய தலைமுறைக்காக நம் பண்பாட்டை காக்க கைகோருங்கள். இந்த பயணம் தொடர மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். ஔவையார் ஆத்திசூடி 10 ஒப்புரவு ஒழுகு. உலக நடையை அறிந்து கொண்டு அத்தோடு பொருந்துமாறு நடந்துகொள். எழில் கொஞ்சும் ஒரு பழைய தமிழ்க் கிராமம். செந்நிறச் செங்கல் வீடுகள், மண்ணின் நறுமணம், பசுமை போர்த்திய வயல்கள், அவற்றின் நடுவே ஊருக்கே உயிர் கொடுக்கும் ஒரு பெரிய குளம். அங்கே அருணன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகுந்த அறிவு கூர்மை கொண்டவன். ஆனால் தன் நலனில் மட்டுமே அக்கறை கொண்ட சிறு சுயநலம் அவனிடம் இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியை, மாணவ மணிகளே, இன்றைய பாடம் ஔவையார் அருளிய ஆத்திசூடியில் 10வது பாடல் ஒப்புரவு ஒழுகு. ஒப்புரவு ஒழுகு என்றால் நாம் பிறருக்குப் பயன்தரும் வகையில் வாழ்வதே உயர்வான வாழ்வு என்று பொருள். இதை கேட்ட அருணன், நான் ஏன் பிறருக்காக உழைக்க வேண்டும்? எனக்கு இதனால் என்ன பயன்? என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். வீட்டிற்குச் சென்று பள்ளியில் நடந்ததையும் அதற்குத் தான் நினைத்ததையும் தன் தாத்தாவிடம் கூறினான். அன்று மாலை தாத்தா அருணனை ஊருக்கு நடுவில் இருக்கும் குளத்தின் அருகாமையில் அழைத்துச் சென்றார். குளம் நீரால் நிரம்பியிருந்தது. கிராம மக்கள் எல்லாருக்கும் பயன் தந்து கொண்டிருந்தது. பெண்கள் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தனர். பசுக்கள் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தன. குழந்தைகள் நீரில் குதித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். பறவைகளும் கூட அந்த குளத்தில் குளிப்பதும் நீர் அருந்துவதுமாக தன் இணையுடன் மகிழ்ந்திருந்தன. இவ்வாறு அந்த குளம் அனைவருக்கும் பயன்பட்டு கொண்டிருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் அந்த குளத்தை அதிகம் விரும்பினர். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் குளத்தை சுத்தப்படுத்தினார்கள். அருணங்கண்ணா, இந்த குளம் யாருக்கு சொந்தமானது என்று கேட்டார். அதற்கு, இந்த ஊரில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது தாத்தா. அதற்கு தாத்தா சிரித்தார். அருணன் கண்ணா, ஊர் மக்கள், ஆவினங்கள், பறவைகள் என அனைத்திற்கும் வாரி வழங்கும் இந்த குளம் யாரிடமாவது கைமாறு கேட்கிறதா? இல்ல தாத்தா. அதுதான் ஒப்புரவு அருணா. தன்னிடம் உள்ள நீரை ஒழிக்காமல் மறைக்காமல் உலக உயிர்களுக்கு தரும் இந்த குளத்தைப் போல பிறருக்கு பயன் தருவதே உன்னதமான வாழ்வு. அதனால்தான் இந்த ஊரே இந்த குளத்தை போற்றி பாதுகாக்கிறது. தாத்தாவின் அந்த தூய சொற்கள் அருணனின் உள்ளத்தில் ஒரு புதிய மாற்றத்தை விதைத்தன. அடுத்த நாள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு மூதாட்டி தண்ணீர் குடுவையை தூக்கிக் கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருந்தார். கண்ணன் முதலில் பார்த்தும் எனக்கு என்ன என்று நினைத்தான். ஆனால் தாத்தாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அவன் உடனே ஓடிச் சென்று, பாட்டி, நான் உதவட்டுமா என்று கேட்டான். மூதாட்டி மகிழ்ச்சியுடன், வா மகனே என்றார். கண்ணன் குடுவையை தூக்கிக் கொண்டு அவருடைய வீட்டில் சென்று கொடுத்தான். நீ நல்ல பையன், நீ நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்தார் அந்த மூதாட்டி. அந்த ஆசீர்வாதத்தை கேட்ட அருணனின் உள்ளத்தில் ஒரு இனிய மகிழ்ச்சி எழுந்தது. அப்பொழுது அவன் நினைத்தான், நான் உதவியது சிறியதுதான், ஆனால் நான் அடையும் இந்த மகிழ்ச்சி பெரியதாக உள்ளதே. மறுநாள் ஒரு முதியவர் ஒரு மூட்டையை சுமக்கச் சிரமப்படுவதைக் கண்டான். அவன் உடனே ஓடிச் சென்று, ஐயா, தாருங்கள், நான் உதவுகிறேன் என்று கூறி அந்த மூட்டையை தான் சுமந்து சென்று உதவினான். அந்த முதியவரின் கண்களில் தெரிந்த மகிழ்ச்சி அருணனுக்கு ஒரு பேரானந்தத்தை தந்தது. நான் செய்தது சிறு உதவி,
அது இவ்வளவு பெரிய நிம்மதியை தருகிறதே என்று வியந்தான். அந்த நாள் முதல் அருணன் பள்ளியில் நண்பர்களுக்கு உதவினான், வீட்டில் தாய்க்கு துணை நின்றான், வயலில் வேலை பார்க்கும் அப்பாவுக்கு தண்ணீர் எடுத்துச் சென்றான். அன்று முதல் கிராமத்தில் எல்லோரும் அருணன் நல்ல பையன் என்று பாராட்டினர். அருணன் ஊர் மக்களின் அன்புக்குரிய சிறுவனாக மாறினான். இப்போது புரிகிறதா அருணா, பிறருக்கு உதவுவதால் வரும் அந்த மனநிறைவு? அருணன் புன்னகையுடன் சொன்னான். ஆம் தாத்தா, ஊருக்கு நடுவில் இருக்கும் குளத்தைப் போல நாம் பிறருக்கு பயன் தருவதே உண்மையான வாழ்வு. தாத்தா அவன் தலையைத் தொட்டு, அப்படியே வாழ்ந்தால் நீயும் இந்த குளம் போல எல்லோராலும் விரும்பப்படுவாய் என்றார். குழந்தைகளே, ஊர்க்குளம் போல நாமும் பிறருக்கு பயன்படும் நற்பண்புகளை வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நம்மை என்றென்றும் போற்றும். ஒப்புரவு ஒழுகு ஔவையின் ஆத்திசூடி.